அன்பு தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 89வது அதிகாரமாக உள்ள உட்பகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 889வது திருக்குறள் பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம். உட்பகை என்பதற்கு உற்ற உறவுகளிடம் கொண்ட பகை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 889வது திருக்குறளுக்கு செல்வோம். எற்பகவு அன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு. எற்பகவு அன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம். எள்ளின் பிளவை போன்று சிறிய அளவில் உட்பகை இருந்தாலும் கூட அது பெரும் கேட்டை விளைவிக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: எள்ளின் பிளவை போன்று சிறிய அளவில் உட்பகை இருந்தாலும் கூட அது பெரும் கேட்டை விளைவிக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி உட்பகையின்றி வாழ்வை மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம்.